தஞ்சாவூருக்கு வடக்கே இருக்கிற கரந்தைங்கிற இடத்துல தான் அந்த அதிசயம் இருக்குது. வெண்ணாருக்கும் வடவாருக்கும் நடுவில் அமைஞ்சிருக்கிற இந்த ஊரில் கிட்டத்தட்ட 1500 வருஷம் பழமையான வசிஷ்டேஸ்வரர் கோவில் இருக்குது. இதுக்கு கருணாசாமி கோவில்னும் இன்னொரு பேர் இருக்குது. இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? சப்தரிஷிகளில் ஒருத்தரான வசிஷ்டரும் அவரோட மனைவி அருந்ததியும் ஒன்றா தம்பதி சமேதரா சிலையாக இருக்கிறது உலகத்திலேயே இங்கே மட்டும்தாங்க. வேறு எந்த கோவில்லையும் இந்த மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது. சிறந்த இல்வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறவங்க, கணவன் மனைவி ஒற்றுமை வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வணங்க வேண்டிய இடம் இது. சரி, இந்த ஊருக்கு ஏன் கரந்தட்டான்குடின்னு பேர் வந்துச்சு? அதுக்கு பின்னால் சிலிர்க்க வைக்கிற ஒரு வரலாறு இருக்குது. அந்த காலத்தில் சோழ மன்னன் கரிகாலனுக்கு உடம்புல தீர்க்கவே முடியாத ஒரு தோல் நோய், ஸ்கின் டிசீஸ் இருந்துச்சான். எத்தனையோ வைத்தியம் பார்த்தும் சரியாகலை. அப்போது கடவுள் அவரோட கனவுல வந்து கரந்த கோவில் குளத்தில் 48 நாள் குளித்து சாமி கும்பிடு எல்லாம் சரியாகிடும்னு சொன்னாராம். கரிகாலனும் அதே மாதிரி நம்பிக்கை வச்சு இங்கே இருக்கிற குளத்தில் குளித்து வழிபட்டார். என்ன ஆச்சரியம் பாருங்க, அவரோட தோல் நோய் முழுசாக குணமாயிடுச்சு. கருந்தட்டான்குடின்னு பேர் வந்துச்சு. அதுதான் காலப்போக்கில் மருவி இப்போ கரந்தைன்னு கூப்பிடுறோம். இன்றைக்கும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கோவில் குளத்தில் குளிச்சா குணமாகுங்கிறது மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் பங்குனி மாதத்தில் தொடர்ந்து 3 நாளைக்கு சூரிய ஒளி நேராக சிவலிங்கத்து மேலே விழும் அதிசயமும் இங்கே நடக்கும். வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக ஒரு முறை குடும்பத்தோட போய் நம்ம கரந்தை கருணாசாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.